ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் செய்ய போகிறோம். 3 லேயர் வெஜிடபிள் சீஸ் சாண்ட்விச்சு. ஸோ வெஜிடபிள்ஸும் சீஸும் வச்சு தான் செய்ய போகிறோம். நல்ல டேஸ்டியான ஒரு ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் தான். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சாண்ட்விச்சுக்கு ஒரு சின்ன மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு கிரேட்டரில் துருவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தழை, இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாண்ட்விச்சோட ஒரு லேயருக்கு இந்த பொட்டேட்டோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்கு நீங்கள் நல்லா மசிச்சு சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் க்ரீன் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி வீடியோவோட லிங்க்கு கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போது இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு இப்போது இதுக்கு மேலே சீஸ் சேர்த்துக்கலாம். நான் துருவின சீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சுது. நான் இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சைட் மட்டும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது க்ரீன் சட்னி இருக்கிற சைடை கீழே வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே நான் மயோனைஸ் தடவிக்கிறேன். மயோனைஸ் வீடியோவோட லிங்க்கு கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது மயோனைஸ்க்கு பதிலாக நீங்கள் ஏதாவது சாஸு இல்லைனா டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு மேலே துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எந்த வெஜிடபிள் சாப்பிட பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே தக்காளி நல்லா தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தின்னாக கட் பண்ணியிருக்கணும். திக்காக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். இதுக்கு மேலே வெங்காயம் நல்லா தின்னாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் நான் க்ரீன் கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த கலர், எல்லோ, ரெட்டு எந்த கலரில் பிடிக்குமோ அந்த கலரில் வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக துருவின சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் சேர்த்து சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக சீஸ் போட்டுக்கிட்டேன். இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து ஒரு சைட் மட்டும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே வச்சுக்கலாம் அதை. இப்போது லாஸ்ட்டாக மேலே இருக்கிற ப்ரெட்டுக்கு பட்டர் தடவிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட 3 லேயர் வெஜ் சீஸ் சாண்ட்விச் ரெடி. இப்போது இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை பான் வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் நம்ம பட்டர் தடவின சைடை வந்து தோசை பான் மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிற ப்ரெட்டுக்கு பட்டர் தடவிக்கிறேன். ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு 30 செகண்ட் டோஸ்ட் ஆனால் போதும். அவ்வளோதான், இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 3 லேயர் வச்சுருக்கிறதுனால திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வராத அளவுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா இந்த மாதிரி டார்க் ப்ரௌன் ஆன ஒன்று எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 லேயர் வெஜ் சீஸ் சாண்ட்விச் ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.